அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஷேர் ஹையர் தேன் தட் ஆஃப் யூனியன் கவர்ன்மெண்ட்ஸ் இன் ஃபண்டிங் ஃபார் அட்லீஸ்ட் 6 சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? இப்ப சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்னா என்னன்னா, ஃபுல்லா 100% ஆஃப் த ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் பண்ணணும். இதுவே சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60:40 அப்படின்னு சொல்லி இப்ப தமிழ்நாட்டுலனா 60:40 ரேஷியோல இருக்கு. இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்லயும், கன்கரண்ட் லிஸ்ட்லயும் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சரியா? இப்படிதான் நமக்கு இந்த ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் நம்ப இது சமக்ர சிக்ஷா சொல்லலாம். ஆ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து 60:40 ரேஷியோல தான் போய்க்கிட்டு இருக்கு. இதே சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 100% ஆஃப் த ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் குடுக்கணும். ஓகேங்களா? ஆனா, ஒரு சில ஸ்கீம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டும் சென்ட்ரல் ஸ்கீம்ஸாவே இருந்தாலும், ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டும், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, இந்த பென்ஷன் திட்டங்கள் எல்லாமே இருக்கு. இந்த பென்ஷன் திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்திய அளவுல நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் புரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் புரோகிராம் அப்படிங்கிறது 1995ல வந்திருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா 1962லயே ஆரம்பிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 1984 வரைக்கும் நெறைய ஸ்கீம்ஸ கொண்டு வந்து எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது எல்லாமே மத்திய அரசாங்க திட்டத்தோட 2007ல சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்னன்னா, நமக்கு நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் புரோகிராம் கீழ ஓல்ட் ஏஜ் பீப்பிள்க்கு பென்ஷன் குடுக்குறாங்க. விடோ பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்கு. இதெல்லாம் மத்திய அரசாங்கம் 95ல தான் கொண்டு வருது. ஆனா நம்ப 1960, 70கள்லயே வந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிள்க்கு, டிசபிலிட்டிக்கு, விடோ பென்ஷன் இது எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி தமிழக அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்கு. அதே மாரி ஒரு திட்டத்த மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்ப, அந்த மாரி ஸ்கீம்ஸ்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர் பண்ணிக்குவாங்க ஃபண்டிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் ஒரு 6 ஸ்கீம்க்கு கீழ மத்திய அரசாங்கம் தரக்கூடிய அமௌண்ட் தான் அதிகமா இருக்கணும். ஆனா நடைமுறையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம முதலமைச்சர் கூட பேசியிருப்பாரு. நடைமுறையில எப்படி இருக்குன்னா, மத்திய அரசாங்கம் அமல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு கூட தமிழக அரசாங்கம் தான் அதிகமான நிதிய வந்து ஒதுக்கீடு செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் தமிழ்நாடோட ரெவென்யூ எல்லாமே மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள செயல்படுத்துறதுக்கு மட்டும் போறது இல்லாம, நம்மளால புதிய திட்டங்கள், மத்த வளர்ச்சி பணிகள பண்ண முடியாம இருக்கு. சரிங்களா? ஏன்னா மத்திய அரசாங்கம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன கரெக்ட்டா குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ப அந்த அமௌண்ட்ட வேற எங்கேயாவது செலவு பண்ண முடியும். இல்லையா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. அப்ப எந்த மாதிரியான திட்டங்களுக்கு கீழ மத்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்தோட தமிழக அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா, இந்திரா காந்தி ஓல்ட் ஏஜ் பென்ஷன், விதோ பென்ஷன் ஸ்கீம், டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம் இதுக்கு கீழ எல்லாத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் தான் அதிகமா ஃபண்டிங் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அப்படின்னா ரூ. 1200 குடுப்பாங்க. விதோ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா ரூ. 1200 குடுப்பாங்க. டிசபிலிட்டி பென்ஷன் அப்படின்னா ரூ. 1500 குடுப்பாங்க. சரியா? எப்பயுமே டிசபிலிட்டிக்கு தான் அதிகமா இருக்கும். 1500 மீதி எது கேட்டாலும் 1200 தான் வரும். அதே மாரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி மாத்திய சம்பட யோஜனா. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்திய சம்பட யோஜனா அப்படிங்கிறது நமக்கு இந்த ஃபிஷரீஸ் அந்த செக்டாரோட ரிலேட் ஆயி வரும். அடுத்து ஜல் ஜீவன் திட்டம் நமக்கே தெரியும். ஓகேங்களா? டேப் வாட்டர் கனெக்ஷன்லாம் குடுக்குறாங்க. ஸோ இந்த 6 திட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷனோட தமிழக அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. ஆ நமக்கு டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம்ல ரூ. 1500 குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, ரூ. 300லேருந்து ரூ. 500க்குள்ள தான் குடுக்குறாங்க. நம்ம தான் மீதி ரூ. 1000 வந்து போட்டு குடுக்குறோம். அப்படி இருக்கு. சரிங்களா? பொதுவா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு கீழ, வீடு கட்டி குடுக்கக்கூடிய திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, 60:40 அப்படிங்கிறது தான் ரேஷியோ. ஆனா தமிழகத்துல இந்த ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னா, 39:61ன்னு இருக்கு. சரிங்களா? அதாவது 60% சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுக்குறோம். 40% தமிழக அரசாங்கம் குடுத்தா போதும். ஆனா நடைமுறையில எப்படி இருக்கு? சென்டர் வந்து 39% தான் குடுக்குறாங்க. தமிழக அரசாங்கம் தான் 61% வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுவே நம்ம பாலிசி நோட்ல பார்த்தீங்கன்னா, இதோட ரேஷியோ 38:62ன்னு குடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி மாத்திய சம்பட யோஜனா. இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மத்தி இதுவும் அதேதான் 60:40ங்கிறதுல இருக்கணும். ஆனா மத்திய அரசாங்கம் குடுக்குறது 27% குடுக்குறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 73% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி ஜல் ஜீவன் மிஷனுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் 45% தான் குடுக்குறாங்க. நம்ம 55% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 திட்டங்களுக்கு
தமிழக அரசாங்கத்தோடைய நிதி பிரதமர் பேர்ல இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு கூட தமிழக அரசாங்கம் தான் அதிக நிதிய குடுக்குது அப்படிங்கிறது தான் நேத்து நம்ம முதலமைச்சர் பேசியிருப்பாரு. அந்த டேட்டாவ எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தாலுமே, அது உண்மையாவும் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப மத்திய அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு அவங்களுடைய நிதிய அவங்க ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ப புதிய திட்டங்கள் இல்ல வேற வளர்ச்சி பணிகள், வேற ஏதாவது கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்மனால பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஆல்ரெடி நிதி நெருக்கடியில இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்துக்கு இது மேலும் ஒரு பாதிப்பா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ, அ இந்த ஒரு விஷயத்த பத்தி முதலமைச்சர் பேசியிருப்பாரு. அததான் நமக்கு டீட்டெயில்டா இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, என்னென்ன திட்டங்களுக்கு கீழ எவ்வளோ ஸ்பெண்டிங் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாரி இந்த நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் புரோகிராம் அப்படிங்கிறது 1995ல வந்திருக்கு. இதனுடைய இந்த டேட்டாவ தெரிஞ்சுக்கிறோம். ஓல்ட் ஏஜ் பென்ஷன்னா 1200, விடோ பென்ஷன்னா 1200, டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 குடுக்குறாங்க. இது எல்லாமே நமக்கு இந்த ஃபேக்ட் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமா இருக்கு. சரிங்களா? இத நம்ம பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே சென்டர் ஸ்டேட்டுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப ஃபினான்ஸ்ன்னு போட்டு இந்த ஃபினான்ஷியல் ஷேரிங்ல போட்டு இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ எழுதலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கத்துக்கு ரெவென்யூ ஏன் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் எழுதுறப்ப, இந்த மாதிரியான காரணங்கள நம்மனால கோட் பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.